PGT Arabic Commerce la nama costing the chapter paathirukom. So costing la nama different types of cost nama paathom. So marginal costing paathom, standard costing paathom, direct costing paathom. So idukapra nama historical costing nama paaka porom. Okay. So historical costing na enanga? So historical cost na enna nama adhe mari sunk cost paathom illengala. So adhe mari da it's a cost of the price paid, okay, when the asset was purchased. So நீங்க ஏதாவது ஒரு purchase பண்ணும்போது அதுக்கான initial ஒரு value இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த வேல்யூ தான் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட். ஸோ அந்த காஸ்ட்டை வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா ஸோ அதுதான் ஹிஸ்டாரிக்கல் காஸ்டிங் மெத்தட்னே நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, டெப்ரிஷியேஷனை நீங்கள் அக்கௌண்ட் பண்ணவே மாட்டீங்க. ஸோ இது வந்து இட்ஸ் நாட் த கரெக்ட் மெத்தட், கரெக்டுங்களா? பிகாஸ் நீங்கள் இந்த வருஷம் அக்கௌண்ட்ஸ் போடுறீங்கன்னா இந்த வருஷத்தில் உங்களோட மெஷினரியோட வேல்யூ என்ன அதை வச்சு தான் நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்ஸை நீங்கள் இது பண்ண போகிறீங்க. நீங்கள் உங்கள் ஃபிக்ஸ்ட் அசெட்டில் நீங்கள் போட போகிறீங்க, அதை வந்து பிஎன்எல் அக்கௌண்ட்டில் நீங்கள் டெப்ரிசியேஷனை நீங்கள் அக்கௌண்ட் பண்ணுவீங்க. அப்படி பண்ணாதானே ஒரு லாஜிக்கலான ஒரு வேல்யூ நமக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து எல்லாமே பழைய ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்லேயே போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு லாஜிக்கல் அக்கௌண்ட்டோட வேல்யூ உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் மெத்தட் வந்து இட் இஸ் நாட் வெரி ஃபேவரபிள். ஓகே, பட் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்னால் என்னென்னு நமக்கு தெரியணும். பிகாஸ் உங்கள் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அதை வச்சு நீங்கள் வந்து அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண போகிறீங்க. அதுதான் நம்ம ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்னு சொல்கிறோம். ஓகே, யூனிஃபார்ம் காஸ்டிங்னா என்னங்க? யூனிஃபார்ம் காஸ்டிங்னா சேம் காஸ்டிங் ப்ராக்டிசஸ் ஆர் ஃபாலோட் அக்ராஸ் certain units to facilitate comparison. ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா in this technique சேம் காஸ்டிங் ப்ராக்டிசஸ் இதுதான் யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்க எல்லாத்துக்குமே. ஓகேங்களா? ஸோ எல்லா யூனிட்ஸ்க்குமே ஒரே மாதிரி காஸ்டிங்கில் இது பண்ண போகிறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ண போகிறாங்க, இந்த டிபார்ட்மெண்ட்க்கு இவ்வளோ, இந்த டிபார்ட்மெண்ட்க்கு இவ்வளோன்னு அவங்க கால்குலேட் பண்ணிவிட்டு அதே யூனிட் நம்பருக்கு தான் அவங்க வந்து அக்கௌண்ட் பண்ண போகிறாங்க. இதை தான் நம்ம வந்து யூனிஃபார்ம் காஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அண்ட் அப்சார்ப்ஷன் காஸ்டிங்னா என்னங்க? திஸ் இஸ் அ மெத்தட் ஆஃப் ஃபுல் காஸ்டிங். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா எங்கள் டோட்டல் காஸ்ட், ஃபிக்ஸ் காஸ்ட் எல்லா காஸ்ட்டையும் நீங்கள் அப்சார்ப் பண்ண போகிறீங்க. நான் என்ன சொன்னேன், நீங்கள் டிரெக்ட் காஸ்ட்டுன்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா? ஸோ டிரெக்ட் காஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், வெறும் அதுக்கான டிரெக்ட் காஸ்ட்டை எடுத்துக்கிட்டோம், இன்டைரக்ட் காஸ்ட்டை நம்ம இங்கே அக்கௌண்ட் பண்ணலை. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா காஸ்ட்டுமே அக்கௌண்ட் பண்ணுவீங்க. உங்களோட லேபரு, ரெண்ட்டு, ஃபிக்ஸ் காஸ்ட், எலக்ட்ரிசிட்டி, லேண்ட் எல்லா காஸ்ட் நீங்கள் வந்து நீங்கள் எதுக்கெல்லாம் இந்த பிஸ்னஸ் நீங்கள் இது பண்ணணும், ஒரு யூனிட்ஸ் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா இது எல்லா காஸ்ட் நீங்கள் அக்கௌண்ட் பண்ண போகிறீங்க. இதை தான் நம்ம வந்து அப்சார்ப்ஷன் காஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன் திஸ் காஸ்ட் ஆல் ஆஃப் திஸ் காஸ்ட் ஆர் சார்ஜ் தி ப்ராடக்ட் ப்ராசஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அக்கௌண்ட் பண்ண போகிறீங்க. இதுதான் நம்ம வந்து அப்சார்ப்ஷன் காஸ்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் what are the methods of costing. ஓகே, ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் காஸ்டிங்னா நம்ம என்ன சொன்னோம், ஜாப் காஸ்டிங் நம்ம ஆல்ரெடி ஜாப் காஸ்டிங் பார்த்தோம், ஆல்ரெடி ப்ராசஸ் காஸ்டிங் பார்த்தோம், இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, அதை நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ ஜாப் காஸ்டிங்னா the cost incurred for a particular job that can be easily identified. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ சப்போஸ் இங்கே வந்து மார்க்கெட்டிங், பேக்கேஜிங் அந்த மாதிரி தனித்தனியாக ஒரு ஜாப் நம்ம எடுத்துக்கிட்டால் அதுக்கான காஸ்டிங் எவ்வளோ அது நீங்கள் அக்கௌண்ட் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து நம்ம ஜாப் காஸ்டிங்னு சொல்கிறோம். இப்போ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அட்வர்டைசிங், மார்க்கெட்டிங், பேக்கேஜிங் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, கான்ட்ராக்ட் காஸ்டிங்னா என்னன்னா இட் இஸ் சிமிலர் டு த ஜாப் காஸ்டிங் பட் த டியூரேஷன் ஆஃப் அசைன்மெண்ட் இஸ் லாங்கர். கான்ட்ராக்ட்னா இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு பிரிட்ஜ் கட்டுறீங்க, அது எல்லாமே நீங்கள் கான்ட்ராக்டில் பண்ணுறீங்க. ஸோ கான்ட்ராக்டில் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் 3 இயர்ஸ்க்குள்ளே பண்ணணும்னா அந்த கான்ட்ராக்ட்டுக்கு மொத்த காஸ்டிங் எவ்வளோ. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அந்த கான்ட்ராக்ட்டுக்கு அந்த வேல்யூ நீங்கள் பண்ணி முடிக்கணும்னா நீங்கள் அதுக்காக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அது எல்லாமே கான்ட்ராக்ட் காஸ்டிங் உள்ளே வந்துடும். ஓகே, ஸோ அந்த மொத்த வேலையை பண்ணி முடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன காஸ்டிங் தேவைப்படுதோ அதை நம்ம கான்ட்ராக்ட் காஸ்டிங் நம்ம சொல்கிறோம். யூனிட் காஸ்டிங்னா என்ன, ஒரு யூனிட் தயாரிக்க உங்களுக்கு என்ன குவான்டிட்டி தேவைப்படுது, என்ன அமௌண்ட் தேவைப்படுது அதுதான் நம்ம வந்து யூனிட் காஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த காஸ்ட் ஆர் இன்கர்ட் ஃபார் ஏ ஃபிக்ஸ் குவான்டிட்டி, ஸோ தட் இஸ் கால்ட் யூனிட் காஸ்டிங். ஓகே, ஸோ ஒரு யூனிட்டுக்கு நீங்கள் எவ்வளோ தயாரிக்கிறீங்க, எவ்வளோ தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது அதை தான் நம்ம யூனிட் காஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் பேட்ச் காஸ்டிங்னா என்ன, ஒரு பேட்ச் ஆஃப் கூட்ஸ் தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ ப்ராடக்ட் எவ்வளோ பணம் தேவைப்படுது அதை தான் நம்ம பேட்ச் காஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ the cost incurred for a fixed number of units forming a batch. இது நம்ம என்ன பண்ணுவோம், இதை நம்ம எங்கெங்கெல்லாம் பார்ப்போம், மேனுஃபேக்சரிங் லார்ஜ் ஸ்கேல் ஐட்டம்ஸ், அதாவது ரொம்ப ஒரு நாளைக்கே வந்து 10,000 20,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, இல்லை 1000 யூனிட்ஸ் ஆச்சு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பேட்ச் அவங்க அனுப்பிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு பேட்ச் நம்ம எல்லாத்துலேயுமே பேட்ச் கோடுலாம் பார்த்துட்டு போயில்லைங்களா. ஸோ அந்த மாதிரி பேட்ச் கோடெலாம் பண்ணும்போது ஒரு பேட்ச்க்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது அதுதான் நம்ம பேட்ச் காஸ்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம பேட்ச் காஸ்டிங் நம்ம பார்க்குறோம். Next, so process costing என்னங்க, the process involved are easily distinguished. நான் என்ன சொன்னேன்,
ஒரு ப்ராசஸ்க்கு என்னென்ன தேவைப்படுது. இப்போ நான் டெக்ஸ்டைல் யூனிட்ஸ்க்கே நான் சொன்னேன் இல்லைங்களா, டையிங்க்கு இவ்வளோ தேவைப்படுது, வீவிங்க்கு இவ்வளோ தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ்க்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது, அதுக்கான பணத்தை நீங்கள் எடுக்கும்போது அதோட தனி ப்ராசஸ்க்கு நீங்கள் அக்கௌண்ட் பண்ணும்போது அதுதான் நம்ம ப்ராசஸ் காஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எந்த ப்ராசஸ்க்கு எவ்வளோ சார்ஜஸ் ஆகுதுன்னு நீங்கள் இண்டிவிஜுவலாக செப்பரேட்டாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். இதை தான் நம்ம ப்ராசஸ் காஸ்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் ஆப்ரேட்டிங் காஸ்டிங். ஸோ ஆப்ரேட்டிங் காஸ்டிங் என்னென்னா the cost are incurred for the services rendered. ஸோ ஆப்ரேட்டிங் காஸ்ட்னா என்ன சொல்கிறோம், ஒரு ஆப்ரேஷன் நடக்கணும், ஒரு சர்வீஸ் ஒன்று நடக்கணும்னா அது நடக்கிறதுக்கு என்னென்னலாம் ஆப்ரேட்டிங் நடக்குது. ஸோ இவங்க வந்து ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் நம்ம இங்கே பார்க்கல, இங்கே சர்வீஸ் யூனிட்ஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ அங்கே ஒரு ப்ராடக்ட் ஒரு விஷயம் நடக்கணும்னா அது ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு எவ்வளோ யூனிட்ஸ் தேவைப்படுது, அதை தான் நம்ம ஆப்ரேஷன் காஸ்டிங்கை நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் மல்டிபிள் காஸ்டிங். ஸோ மல்டிபிள் காஸ்டிங்னா என்னங்க, ஸோ காஸ்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் கம்பைன்ட் after ascertaining the cost of each and every part manufactured. Okay, ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னா காஸ்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ண போகிறாங்க after ascertaining the cost of each and every part manufactured. Okay, ஸோ ஏன்னா ஒரு இடத்துக்கு நீங்கள் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் தயாரிக்க போகிறீங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டையும் நீங்கள் வந்து தனித்தனியாக அக்கௌண்ட் பண்ண போகிறீங்க. ஓகே, டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் நீங்கள் வந்து கம்பைன் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கம்பைன் பண்ணிவிட்டு ஒரு ப்ராடக்ட் தயாரிக்க மொத்தமாக எவ்வளோ பணம் எடுக்குது அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கார் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா a car is not one unit, கரெக்டுங்களா, it is a consolidation of many units. ஸோ ஒரு யூனிட் தயாரிக்க அந்த காரில் இருக்க ஒரு பார்ட், ஸ்டியரிங் தனியாக இருக்கட்டும், சீட் தனியாக இருக்கட்டும், இன்ஜின்ஸ் இருக்கட்டும், அப்புறம் விண்டோஸ் இருக்கட்டும், டோர்ஸ் இருக்கட்டும், எல்லாமே தனித்தனி யூனிட். இது எல்லாத்தையும் அசெம்பிள் பண்ணி தான் ஒரே யூனிட்டை நம்ம கொடுக்குறாங்க. ஸோ ஒரு யூனிட் தயாரிக்க எவ்வளோ காஸ்ட் இருக்குது. ஸோ இங்கே மல்டிபிள் ஐட்டம்ஸை நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க, மல்டிபிள் ஐட்டம்ஸோட காஸ்டிங் நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ இதை தான் நம்ம மல்டிபிள் காஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் யூஸ்ட் இன் த ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி. ஸோ நான் இப்போ தான் சொன்னேன் கார் தயாரிக்கிறது அப்படியே. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபோன் எடுத்துக்கலாம், இல்லை எனி திங் விச் இஸ் கம்ப்ரைஸ் ஆஃப் லாட் ஆஃப் அதர் ப்ராடக்ட்ஸ். ஸோ ஏதோ ஒரு ப்ராடக்ட்டில் நிறையா காம்பனன்ட்ஸ் இருக்குது. இப்போ ஒரு துணினா ஒரே ஒரு பீஸ் ஆஃப் கிளாத், கரெக்டுங்களா. ஸோ அங்கே மல்டிபிள் காஸ்டிங் நீங்கள் பண்ண முடியாது. இப்போ சப்போஸ் இது ஒரு கேமராவாக இருந்தால் அதில் நிறைய பார்ட்ஸ் இருக்குது, லென்ஸ் இருக்குது, நிறைய யூனிட்ஸ் இருக்குது, கரெக்ட். ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், ஒரு வாஷிங் மிஷின், இந்த மாதிரி நிறைய பார்ட்ஸ் இருக்கும்போது நீங்கள் ஒரு பார்ட்டுக்கு எவ்வளோ தயாரிக்கிறீங்க, எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அதுதான் நம்ம மல்டிபிள் காஸ்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் டிபார்ட்மெண்டல் காஸ்டிங். ஸோ டிபார்ட்மெண்டல் காஸ்டிங் என்னன்னா இட் ascertains separately the cost of output for each department. ஓகேங்களா. ஸோ the cost of outputs for each department, ஒரு டிபார்ட்மெண்ட்டு எவ்வளோ தயாரிக்கிறாங்க. நம்ம இதே தான் ப்ராசஸ் காஸ்டிங்லேயும் பார்த்தோம், இதுதான் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காஸ்டிங்லையும் நம்ம பார்த்தோம். என்ன சொல்கிறாங்க, ஒரு டிபார்ட்மெண்ட் எவ்வளோ தயாரிக்கிறாங்க. இப்போ சப்போஸ் ரா மெட்டீரியல்ஸ் எவ்வளோ அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, லேபர் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, இல்லை சப்போஸ் நம்ம டெக்ஸ்டைல் யூனிட்ஸ்லலாம் நம்ம பார்த்தோம் இந்த டிபார்ட்மெண்ட் எவ்வளோ, அந்த டிபார்ட்மெண்ட் எவ்வளோ, இல்லாட்டி நீங்கள் வந்து அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் எவ்வளோ, சேல்ஸ் எவ்வளோ, மார்க்கெட்டிங் எவ்வளோ, அப்புறம் ஆர்என்டி எவ்வளோ, இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் எவ்வளோ தயாரிக்கிறாங்க, அவங்க எவ்வளோ வந்து காஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி படிக்கிறது தான் டிபார்ட்மெண்டல் காஸ்டிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ whenever an organization comes with many departments, departmental costing is a reasonable option. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ லேபர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு இவ்வளோ தேவைப்படுது. அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் இவ்வளோ இருக்காங்க. ஸோ மார்க்கெட்டிங் தான் வந்து ஊராக சுற்றுறாங்க. ஸோ அவங்களுக்கு தான் வந்து நிறைய வந்து எக்ஸ்பென்சஸ் இருக்கும், கரெக்ட். ஸோ அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் ரெகுலர் சேலரி, மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் அவங்களாம் இன்சென்டிவ்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து அதிகமான காஸ்டிங் உண்டு, கரெக்ட். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டிபார்ட்மெண்டல் காஸ்டிங்கில் நமக்கு தெரியும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் யார் எவ்வளோ அதிகமாக செலவு பண்ணுறாங்கன்னு. இப்போ ஆர்என்டி டிபார்ட்மெண்ட் அவங்க தான் இன்னும் அதிகமாக இருப்பாங்க, பிகாஸ் தே ஃபார்ம் த ப்ராடக்ட், தே கிரியேட் த ப்ராடக்ட். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அதிகமான எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபங்க்ஷன், அந்த ஃபேக்ட்ரி டிபார்ட்மெண்ட், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், அந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ இதுதான் நம்ம டிபார்ட்மெண்டல் காஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் தாங்க டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் காஸ்டிங் நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம் காஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட் அனாலிசிஸ். இதை தான் நம்ம பிரேக் ஈவன் அனாலிசிஸ்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இது நம்ம ஆல்ரெடி பிரேக் ஈவன் பற்றி நம்ம நிறைய பார்த்தாச்சு. ஸோ நம்ம இங்கே திருப்பி ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். ஸோ காஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட்னா என்ன, நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க,
எவ்வளோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வால்யூம் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, அப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் வருது. ஸோ இதை பற்றி படிக்கிறது தான் காஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட் அனாலிசிஸ். ஓகே, ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணால் நீங்கள் எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ண முடியும், எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணால் உங்களால் ப்ராஃபிட் அச்சீவ் பண்ண முடியும், இது நமக்கு தெரியணும். ஸோ to determine the break-even point for different sales volume and the cost structure, which can be useful for managers making short-term business decisions. ஸோ நீங்கள் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணலாம், எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணால் உங்களுக்கான வேல்யூ கிடைக்க போகுது, உங்களுக்கான ப்ராஃபிட் கிடைக்க போகுது அப்படின்றது நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அப்படி நீங்கள் ப்ராஃபிட் நீங்கள் கிடைக்கும் போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எவ்வளோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் அது உங்களுக்கு எவ்வளோ நல்லது அப்படின்றது நீங்கள் பார்க்க போகிறீங்க. எவ்வளோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது எவ்வளோ உங்களால் ஈஸியாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ நான் இவ்வளோ யூனிட்ஸ் தயாரிக்கணும்னா நான் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும், இவ்வளோ நான் ஸ்பெண்ட் பண்ணேன்னா என்னால் ஈஸியாக என்னால் பிரேக் ஈவன் ரீச் பண்ணிவிட்டு என்னால் ப்ராஃபிட்டும் ரீச் பண்ண முடியும் அப்படின்னு நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி அனாலிசிஸ் நம்ம ட்ரை பண்ணுறோம். ஓகே, so the break-even point is the number of units that need to be sold or the amount of sales revenue that has to be generated in order to cover the cost required to make the product. இதுதான் very very important. ஸோ அது என்னன்னா இந்த break-even pointனா நீங்கள் எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் அதுதான் வால்யூம். ஓகே, or the amount of sales revenue that has to be generated, அதான் நம்ம ப்ராஃபிட். ஸோ in order to cover the cost, ஸோ நீ வந்து என்ன பண்ண போகிற, நீ மொத்த போட்ட காஸ்ட்டை நீ கவர் பண்ண போகிற. ஸோ உன் பிஸ்னஸ் தயாரிக்க, உன் பிஸ்னஸை தொடங்கிறதுக்கே நீ 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க இந்த மந்த் ஆஃப் ஜூன் 2023 அப்படின்னா இந்த 10 லட்ச ரூபாவை நீ திருப்பி என்னைக்கு நீ மீட்ட போகிற. ஸோ ஒரு மாதம் உனக்கு வந்து 20,000 ரூபாய், 30,000 ரூபாய், 50,000 ரூபாய் ரெவன்யூ வந்துகிட்டே இருக்குன்னா இப்போ ஒரு வருஷத்துக்கே உங்களுக்கு டோட்டலாக ஒரு 2 லட்ச ரூபாய் தான் வந்துச்சு. இப்போ அடுத்த வருஷம் டோட்டலி திருப்பி அதே 2 லட்சம் வந்துச்சுன்னா இட் இஸ் நாட் குட். உன் பிஸ்னஸ் ஏறிட்டே தான் இருக்கணும். கரெக்டுங்களா? அதே ஸ்டாக்னெண்ட்டாக இருந்தால் உங்களால் 3 இயர்ஸ்க்குள்ளே பிரேக் ஈவன் அச்சீவ் பண்ண முடியாது. 3 இயர்ஸ் தானே நார்மல் நம்ம சொன்னோம். 3 இயர்ஸ்ன்றது ஒரு மார்க்கெட் நாம், கரெக்டுங்களா? பட் நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் அப்படி அச்சீவ் பண்ணலன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் அதே இடத்துல ஸ்டாக்னெண்ட்டாக இருக்கீங்க, உங்கள் பிஸ்னஸ் இவால்வ் ஆகலை, உங்கள் பிஸ்னஸ் டெவலப் ஆகலை, மேபி யூ ஆர் நாட் ஆன் த ரைட் ட்ராக். அப்படி இருக்கும்போது யூ ஆர் கோயிங் டு திங்க் அபவுட் அ லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ், லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஸோ இதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே, ஸோ இன் ஆர்டர் டு கவர் த காஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, புதுசாக எதாவது யோசிக்க போகிறீங்க. நம்ம ஏன் அதே நிலையில் இருக்கோன்னு பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வருஷம் 2 லட்சம்னா நீங்கள் அடுத்த வருஷம் என்ன பண்ண போகிறீங்க, அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 4 லட்சமோ 5 லட்சமோ வரணும். அப்படி வந்தால் தான் திருப்பி அடுத்த வருஷம் திருப்பி ஒரு 4 லட்சமோ 5 லட்சமோ ஏதோ வந்துச்சுன்னா தான் உங்களால் நீங்கள் போட்ட 10 லட்சத்தையே அப்போ தான் உங்களால் எடுக்க முடியும். ஸோ அப்போ தான் நீங்கள் பிரேக் ஈவன் ஆகிறீங்க. ஸோ அந்த பிரேக் ஈவன் ஆகும்போது உங்களோட ஒரு மாதம் சேல்ஸ் எவ்வளோ இருக்க போகுது, ஒரு சப்போஸ் ஒரு 80,000மோ 90,000மோ இருந்துச்சுன்னா அதுதான் யோர் பிரேக் ஈவன் சேல்ஸ், அதுதான் யோர் பிரேக் ஈவன் ப்ரொடக்ஷன், அதுதான் உங்களோட பிரேக் ஈவன் வால்யூம். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து பேஸாக வச்சுட்டு அதுலேருந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஆர் கோயிங் டு அனலைஸ் யுவர் பிஸ்னஸ் ஸ்கேல், யுவர் பிஸ்னஸ் சைக்கிள், யுவர் பிஸ்னஸ் க்ரோத். இவங்க எல்லாத்தையும் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட பிரேக் ஈவன் அனாலிசிஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. காஸ்டிங்காக இருக்கட்டும், மேனேஜரல் அக்கௌண்டிங்காக இருக்கட்டும், எனி பிஸ்னஸ் ஃபார் தட் மேட்டர். இதை சாதா ஒரு தள்ளு வண்டி வச்சுருக்கவங்களே இவ்வளோ கதை நமக்கு சொல்லுவாங்க. இதை நம்ம படிக்கணும், எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. சாதா பிஸ்னஸ் பண்ணுறவங்களே சொல்லுவாங்க போட்டதை எடுக்கணும்ப்பா, அதுதான் பிரேக் ஈவன். ஓகேங்களா? நீங்கள் என்றைக்கு போட்டதை எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களோட பிரேக் ஈவன் பாயிண்ட், அதான் உங்கள் பிரேக் ஈவன் வால்யூம். ஓகே, சிம்பிள் அஸ் தட். ஸோ உங்கள் பிரேக் ஈவன் வால்யூம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஃபிக்ஸ் காஸ்ட் பை கான்ட்ரிபியூஷன் மார்ஜின். கான்ட்ரிபியூஷன் மார்ஜினாலும் நமக்கு ஆல்ரெடி தெரியும், அதுதான் உங்களோட சேல்ஸ் மைனஸ் உங்களோட வேரியபிள் காஸ்ட். ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ த கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் நான் சொன்னேன், இட்ஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சேல்ஸ் மைனஸ் total variable cost. For a business to be profitable, the contribution margin should exceed the total fixed cost. ஸோ உங்கள் கான்ட்ரிபியூஷன் மார்ஜினில் தான் உங்களோட சேல்ஸ் இருக்குது. கரெக்ட்? ஸோ உங்களோட சேல்ஸ் உங்கள் ஃபிக்ஸ் காஸ்ட்டை விடவும் உங்களோட வேரியபிள் காஸ்ட்டை விடவும் அதிகமாக இருக்கணும். கரெக்ட்? இட்ஸ் வெரி வெரி லாஜிக்கல், இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். ஸோ உங்களோட சேல்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களோட பிரேக் ஈவன் வால்யூம் வந்து சீக்கிரமாக நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். கரெக்ட்? நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எப்போ வந்து உங்களோட சேல்ஸை வந்து அதிகமாக்குவீங்க, நீங்கள் வந்து உங்கள் காஸ்ட் ஒன்று கம்மி பண்ணலாம், இல்லாட்டி உங்கள் ரெவன்யூ ஜெனரேட்டட் அதிகமாக பண்ணலாம். ஸோ அப்படி நீங்கள் இது பண்ணிகிட்டே இருக்கும்போது எந்த பாயிண்டில் உங்களுக்கு வந்து சேல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, உங்களோட ஃபிக்ஸ் காஸ்ட்டே உங்களால் கவர் பண்ண முடியுது, உங்களோட வேரியபிள் காஸ்ட்டையும் உங்களால் கவர் பண்ண முடியுதுன்னா அப்போ தான் நீங்கள் வந்து பிரேக் ஈவன்
ஈவன் அச்சீவ் பண்ணுறீங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ இந்த கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் வந்து நீங்கள் பர் யூனிட் கூட நீங்கள் கேல்குலேட் பண்ணலாம். ஓகே, ஸோ யூனிட் கான்ட்ரிபியூஷன் நீங்கள் எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்க? இட்ஸ் ஜஸ்ட் த ரிமைண்டர் ஆஃப்டர் த யூனிட் வேரியபிள் காஸ்ட் இஸ் சப்ட்ராக்டட் ஃப்ரம் த யூனிட் சேல்ஸ் ப்ரைஸ். ஸோ ஒரு யூனிட் ஃபிக்ஸ் காஸ்ட் நீங்கள் மொத்த காஸ்ட், மொத்த சேல்ஸ், மொத்த வேரியபிள் காஸ்ட்டை எடுப்பீங்க. கரெக்ட்? அப்படின்னா உங்களோட மொத்த பிரேக் ஈவன் வால்யூம் உங்களுக்கு தெரியும். இதுவே யூனிட் காஸ்ட்னா என்ன? ஒரு யூனிட்டோட செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ, ஒரு யூனிட்டோட ஃபிக்ஸ் காஸ்ட் எவ்வளோ, ஒரு யூனிட்டோட வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ, அது நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து தான் உங்களுக்கோட ஒரு யூனிட் கான்ட்ரிபியூஷன் கிடைக்க போகுது. அது ஒரு யூனிட் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஃபிக்ஸ் காஸ்ட் டிவைடட் பை த டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்ட், சேல்ஸ் டிவைடட் பை த டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் சோல்ட், வேரியபிள் காஸ்ட் டிவைடட் பை த டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்ட். ஸோ இதுலேருந்து தான் வந்து உங்களுக்கு என்ன தெரிய போகுது? உங்களோட பர் யூனிட்டோட கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய போகுது. கரெக்ட்? ஸோ திஸ் கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் இஸ் யூஸ் டு டிட்டர்மைன் த பிரேக் ஈவன் பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ். ஸோ இதை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் எப்போ பிரேக் ஈவன் அச்சீவ் பண்ணுவீங்கன்றதே உங்களுக்கு தெரிய போகுது. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் ப்ராஃபிட் பிளானிங். ப்ராஃபிட் பிளானிங்னா என்ன? நீங்கள் உங்கள் பிஸ்னஸை எப்படி பிளான் பண்ண போகிறீங்க? ஸோ எல்லாருக்குமே வந்து பிஸ்னஸ் தொடங்குறதே for a profit motive. Correct? We are not government, we are not running business for welfare motive. நம்ம welfare motive நம்மளோட business கிடையாது, நம்மளோட objective கிடையாது. நம்மளோட motive profit reach பண்ணணும். ஸோ நம்ம எப்போ profit reach பண்ண முடியும்? நம்ம எப்போ break even reach பண்ணுறோமோ அதை தாண்டி தான் நம்மளால் profit reach பண்ண முடியும். So this profit planning aims to set an objective period or a time for the budgeting period. ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, என்ன அந்த பீரியடில் இதுதான் நம்மளோட மோட்டிவாக இருக்க போகுது, இதுதான் நம்மளோட கேம் பிளானாக இருக்க போகுது. இப்படி பண்ணால் நம்மளால் we could go in the positive direction, இந்த ரைட்ஃபுல் டிரெக்ஷன்றது உங்களுக்கு தெரிய போகுது. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்களோட ப்ராஃபிட் பிளானிங்கில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஓகே, நம்ம வந்து இதெல்லாம் தான் நம்மளோட காஸ்டிங் மெத்தட்ஸ், இதெல்லாம் தான் நம்மளோட சேல்ஸ் டாக்டிக்ஸ், ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அட்ரெஸ் பண்ண போகிறோம். அப்படி நீங்கள் அட்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான சேல்ஸ் மோட்டிவ் என்னன்னு உங்களுக்கு தெரிய போகுது, உங்களுக்கான ப்ராஃபிட் பிளானிங் என்னன்னு தெரிய போகுது, உங்களுக்கான ஆப்ஜெக்டிவ் என்னன்றது உங்களுக்கு தெரிய போகுது. ஓகே, அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா உங்களோட பட்ஜெட்டிங் பீரியடில் உங்களால் எவ்வளோ ஈஸியாக அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரிய போகுது. சப்போஸ் உங்களுக்கு விஷனே இல்லை, நீங்கள் பாட்டுட்டு ஒரு ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, வித்துட்டே இருக்கீங்கன்னா, யூ do not know where to stop or where to increase the pace. You do not know it. இதுவே நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? ஓகே, நான் வந்து இப்போ பிரேக் ஈவன் அச்சீவ் பண்ணணும்னா இந்த வருஷம் நான் 5 லட்சம் ரூபாய் எனக்கு ரெவென்யூ அடிச்சே ஆகணும். 5 லட்சம் ரூபாய் நான் ரெவென்யூ அடிச்சே ஆகணும்னா பர் மந்த் அட்லீஸ்ட் நான் ஒரு 80,000 ரூபாய் 90,000 ரூபாய் நான் அடிச்சே ஆகணும். ஸோ பர் மந்த் எனக்கு 80,000 ரூபாய் வரணும்னா பர் டேவே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3,000 கிட்ட வரணும். ஓகே, ஸோ அப்படி வரணும்னா நான் அவ்வளோ சேல்ஸ் நான் பண்ணணும். ஸோ அவ்வளோ சேல்ஸ் நான் பண்ணணும்னா நான் அவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும். நான் அவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும், அவ்வளோ சேல்ஸ் பண்ணணும்னா எனக்கு இதுக்கான ப்ரொடக்ஷன் யூனிட் இவ்வளோ தேவைப்படுது, எனக்கான லேபர் தேவைப்படுது. நான் இதுக்கு மேலே அதிகமாக லேபர் வைக்க போகிறது கிடையாது, நான் எக்ஸ்பென்சஸை கம்மி பண்ண போகிறேன். இந்த மாதிரி நிறைய பர்ஸ்பெக்டிவ்ஸில் அவங்க அனலைஸ் பண்ணிவிட்டு நிறைய பர்ஸ்பெக்டிவில் அவங்க அக்கௌண்ட் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் தான் நம்ம ப்ராஃபிட் பிளானிங்கில் நம்ம பார்க்குறோம். ஸோ இட் சீக்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் த மெயின் பாலிசி டெசிஷன்ஸ் ரிகார்டிங் how to achieve the objectives. நீங்கள் எப்படி நீங்கள் objectives அச்சீவ் பண்ண போகிறீங்க இதை நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் தான் பார்க்கறது தான் வந்து நம்ம ப்ராஃபிட் பிளானிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம், they have to set financial goals. So profit planning helps a business to set financial goals that are smart. ஸ்மார்ட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஸ்மார்ட் ஆக்ரோனிம் நமக்கு தெரியும், நம்ம எல்லா இடத்துலையும் இதை பார்த்துருக்கோம். ஸோ ஸ்மார்ட்னா என்ன? ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும், மெஷரபிளாக இருக்கணும், அக்கௌண்டபிளாக இருக்கணும், ரெஸ்பான்சிவாக இருக்கணும், டைம் பவுண்டாக இருக்கணும். இதெல்லாம் இருக்கிறது தான் உங்களோட இதுவாக இருக்கணும். ஸோ ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரெலவெண்ட் அண்ட் டைம் பவுண்ட், இதெல்லாம் தான் இங்கே இருக்கிற ஸ்மார்ட். பட் பொதுவாக நான் சொன்ன ஸ்மார்ட்டோட ஆக்ரோனிம் அது நான் சொன்னேன் இல்லைங்களா அது. ஸோ இங்கே வந்து உங்களோட ஸ்மார்ட் கோல்ஸ் வந்து இதுவாக இருக்க போகுது. ஸோ உங்களோட கோல்ஸ் என்னென்னா, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க உங்கள் ப்ராஃபிட் பிளானிங் அப்போ நீ என்ன சும்மா வந்து சொல்லக்கூடாது, ஏதாவது அது அவ்வளோ பண்ண, இது அவ்வளோ பண்ண, இது அவ்வளோ பண்ண, அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போகிறீங்க. நீங்கள் இவ்வளோ தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறீங்க, நீங்கள் இவ்வளோ தான் அட்வர்டைஸிங்க்கு இவ்வளோ தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, R&Dக்கு இவ்வளோ தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. நம்ம சும்மா தாம் தூம்னு நம்ம செலவு பண்ணக்கூடாது. நம்ம இப்படியெல்லாம் பண்ணால் தான் நம்மளால் இவ்வளோ காஸ்ட் எஃபெக்டிவாக காஸ்ட் கட்டிங்கோட நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது நீங்கள் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக பண்ணுறீங்கன்றது உங்களுக்கே தெரிய போகுது. ஓகே, ஸோ நீங்கள் அப்படி பண்ணும்போது யூ ஆர் கோயிங் டு மேக் இட் வெரி ஸ்பெசிஃபிக் அண்ட் யூ ஆர் கோயிங் டு மேக் இட் வெரி மெஷரபிள். ஸோ நான் இவ்வளோ தான் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன், இவ்வளோ தான் நான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், நான் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணும்போது நான் இவ்வளோ தான் வந்து அதுக்கான எக்ஸ்பென்சஸ்லாம் நான் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்க்கு இவ்வளோ தான் நான் கொடுக்க போகிறேன்
அப்படி நான் கொடுத்தேன்னா என்னோட காஸ்டிங் இவ்வளோ தான் வரப்போகுது, அதனால என்னோட ப்ராஃபிட் இவ்வளோ வரப்போகுதுன்றது உங்களுக்கு தெரிய போகுது. ஓகே, அண்ட் யூ ஆர் கோயிங் டு மேக் கோல்ஸ் விச் ஆர் அச்சீவபிள். ஓகேங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட மெயின் ஒரு பிளானே என்னது தெரியுமாங்க, நம்ம கோல்ஸ் வந்து ரொம்ப அன்அட்டைனபிளாக வச்சதுனால நம்ம அதை ரொம்ப வியந்து பார்த்துட்டு அப்படியே நம்ம சோர்வு அடைஞ்சிடும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்களால் ஒரு பிஸ்னஸை இதுவே பண்ண முடியாது. நீங்கள் சும்மா வந்து இந்த டிபார்ட்மெண்ட்கிட்ட நீங்கள் ஒரு மாதத்தில் நீங்கள் வந்து ஒரு 10,000 யூனிட் சேல் பண்ணணும் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா அவங்களோட கெப்பாசிட்டியே வெறும் 5,000 தான் இருக்கும்போது அவங்களால எப்படி 10,000 பண்ண முடியும்? அவங்களால பண்ண முடியாது. தே கெட் வெரி டயர்ட், தே கெட் இரிட்டேட்டட். ஸோ அப்படி இருக்கும்போது தட் லீட்ஸ் டு ஷார்ட் ரன் டிஸ்ரப்ஷன். அவங்க என்ன பண்ணுவாங்க, நீயோ வேணாம் இதுவே வேணாம் போப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படி நீங்கள் வந்து டார்ச்சர் பண்ணக்கூடாது. ஓகே, யூ ஹாவ் டு செட் கோல்ஸ் தட் ஆர் அட்டெய்னபிள், தட் ஆர் அச்சீவபிள், தட் ஆர் ப்ராக்டிக்கல். ஸோ அந்த மாதிரி தான் உங்கள் கோல்ஸ் நீங்கள் செட் பண்ண போகிறீங்க. அண்ட் யூ கோயிங் டு மேக் யூர் கோல்ஸ் வெரி ரெலவெண்ட். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களோட பிஸ்னஸ்க்கு, உங்களோட கரண்ட் ட்ரெண்டுக்கு, உங்களோட மார்க்கெட் சைஸ், உங்களோட மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், இவங்க எல்லாத்துக்குமே உங்கள் கோல்ஸ் வந்து ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்கணும். ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ யூ ஹேவ் டு மேக் யூர் கோல்ஸ் டைம் பவுண்ட். ஸோ நீங்கள் இந்த மாதத்துக்குள்ளே இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும், அதுக்கு அடுத்த ஒரு 4 மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும், ஸோ ஒரு குவார்ட்டர்ஸ்க்கு நீங்கள் இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும். அந்த மாதிரி இந்த மாதிரி அவங்க வந்து கோல்ஸ் செட் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி செட் பண்ணும்போது இந்த வருஷத்துக்குள்ளே நம்ம இவ்வளோ அச்சீவ் பண்ணிட்டா நம்ம அடுத்த வருஷம் நமக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். அப்படி நம்ம அச்சீவ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 3 இயர்ஸ்க்குள்ளேயே நம்மளால் பிரேக் ஈவன் அச்சீவ் பண்ண முடியும். நம்ம 4th இயர்லேருந்து நம்மளால் ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் ஒரு 10%, 20% மார்ஜின் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தே வில் லுக் அட் டிஃப்ரெண்ட் வேஸ் டு earn the profit. ஸோ இதை தான் நம்ம வந்து செட்டிங் த ஃபினான்ஷியல் கோல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் தீஸ் ஃபினான்ஷியல் கோல்ஸ் என்னென்னவா இருக்கலாம், நான் சொன்ன ரெவென்யூ டார்கெட்டாக இருக்கலாம், இவ்வளோ நீங்கள் சேல்ஸ் அச்சீவ் பண்ணணும் அது ஒரு டார்கெட்டாக இருக்கலாம், ப்ராஃபிட் மார்ஜின் நான் சொன்னேன் 10%, ஸோ அந்த மாதிரி நீங்கள் அச்சீவ் பண்ணுற ஒரு மார்ஜினாக இருக்கலாம், ஒரு கேஷ் ஃப்ளோ ப்ரொஜெக்ஷன்ஸ், உங்களோட கேஷ் ஃப்ளோ எனக்கு இவ்வளோ வருமானம் உள்ளே வரணும், நான் சொன்னேன் இல்லைங்களா எனக்கு 5 லட்சம் வரணும், அதுக்கப்புறம் தான் அடுத்த வருஷம் திருப்பி ஒரு 5 லட்சம் வந்தால் தான் என்னால் ஒரு 10 லட்சம் நான் போட்டது எடுக்க முடியும். ஸோ அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் தான் உங்களோட கோல்ஸாக இருக்க போகுது. ஓகே, தட் யூ ஆர் கோயிங் டு அச்சீவ் டியூரிங் தட் பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க, ப்ராஃபிட் பிளானிங் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கான பட்ஜெட்டிங்கை செட் பண்ண போகிறீங்க. ஸோ நான் என்ன சொன்னேன், இந்த டிபார்ட்மெண்ட் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும், அந்த டிபார்ட்மெண்ட் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் இவ்வளோ தான் ஸ்பெண்ட் பண்ணணும் நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஸோ ப்ராஃபிட் பிளானிங் ஹெல்ப்ஸ் அ பிஸ்னஸ் கிரியேட் அ பட்ஜெட் that outlines its expected expenses and the revenues over a given period of time. ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ திஸ் பட்ஜெட் ஹெல்ப்ஸ் த பிஸ்னஸ் allocate the resources efficiently and identify the areas where it can reduce the cost or increase revenue. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு பிஸ்னஸ் எப்படி பண்ண போகிறாங்க அதை நீங்கள் அனலைஸ் பண்ண போகிறீங்க, ஒரு டிபார்ட்மெண்ட் எப்படி ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க அதை அனலைஸ் பண்ண போகிறீங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒருக்கான பட்ஜெட் நீங்கள் allocate பண்ண போகிறீங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரிசோர்ஸஸை allocate பண்ண போகிறீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ப்ராஃபிட் பிளானிங்கில் உங்களோட கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. கேபிஐஸ் நமக்கு தெரியும், இப்போ வந்து மேனேஜ்மெண்ட் எம்பிஏ இங்கே இல்லாட்டி எனி பிஸ்னஸ் ஃபார் தட் மேட்டர், எனி ப்ராடக்ட் ஒரு லான்ச் ஃபார் தட் மேட்டர், இந்த கேபிஐ கேஆர்ஏ இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம ரெகுலராக கேட்டுகிட்டே இருக்கோம். கரெக்ட், கேபிஐனா உங்களோட கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ். ஸோ இதெல்லாம் தான் உங்கள் பிஸ்னஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுன்றத இந்த ஒரு 4 பாயிண்ட் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுதான் நம்ம வந்து கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கேஆர்ஏ அப்படின்னா உங்களோட கீ ரிசோர்ஸ் ஏரியாஸ். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், இங்கெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுதான் உங்களோட கீ ரிசோர்ஸ் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேபிஐ அண்ட் கேஆர்ஏ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அப்ஜெக்டிவ், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒரு மேனேஜ்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட அப்ஜெக்டிவை நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னாலே உங்களுக்கு இந்த 2 இண்டிகேட்டர்ஸ் ரொம்ப தேவை. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ்க்கு என்ன கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ், ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்க்கு என்ன கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ், அது ஒரு ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ்க்கு அது கிடையாது. ஓகே, ஒரு ஆட்டோமோட்டிவ் பிஸ்னஸ்க்கு அது கிடையாது, ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்க்கு அது கிடையாது. ஸோ உங்களோட பிஸ்னஸ்க்கு என்ன கேபிஐன்றது நீங்கள் பார்க்கணும், அண்ட் மற்ற பிஸ்னஸ்க்கு என்ன கேபிஐன்றது பார்க்கணும், அண்ட் உங்கள் பிஸ்னஸில் உங்கள் மார்க்கெட்டில் இருக்க உங்கள் காம்படிட்டர்ஸ்க்கு அவங்களோட கேபிஐ என்ன வச்சுருக்காங்கன்றதை பார்க்கணும். ஸோ அவங்களோட கேபிஐ அவங்க எவ்வளோ சீக்கிரமாக அச்சீவ் பண்ணுறாங்க, எவ்வளோ எக்கனாமிக்கலாக அச்சீவ் பண்ணுறாங்க, எவ்வளோ குயிக்காக அச்சீவ் பண்ணுறாங்க, எவ்வளோ ப்ராஃபிட்டபிள் அச்சீவ் பண்ணுறாங்க, இந்த 3 பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சப்போஸ் உங்களோட கேபிஐ வந்து இப்போ சப்போஸ் உங்கள் பிஸ்னஸ் வந்து உங்கள் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் வச்சுக்கோங்களேன், உங்களோட கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் என்னவாக இருக்க முடியும், உங்களோட சேல்ஸ், அதுதான் உங்களோட மெயின் திங். ஸோ உங்கள் பிஸ்னஸ் நல்லா போகுதுனாலே
உங்களுக்கு அவ்வளோ சேல்ஸ் வாக்கின் இருக்கா அப்படின்றது நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ உங்கள் சேல்ஸ் நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் உங்களோட குவாலிட்டி நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் உங்களோட பிராண்ட் வேல்யூ நல்லா இருக்கணும். ஸோ ஒரு வாட்டி உங்கள் கடையில் வாங்கிட்டு வந்து திருப்பி என்ன பண்ண போகிறாங்க, யூ ஷுட் ஹேவ் சம் ரிட்டர்னிங் கஸ்டமர்ஸ். அதாவது உங்கள் கஸ்டமர்ஸ் வந்து உங்களை தேடி திருப்பி வரணும். ஓகே, ஒரு வாட்டி வாங்கிடுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு கம்மி குவாலிட்டியில் ஒரு கம்மி ப்ரைஸ் ஒன்று கொடுத்துட்டீங்கன்னா ஒரு வாட்டி உங்கள் கடையில் சேல்ஸ் நடக்கும். பட் அதே கஸ்டமர்ஸ் திருப்பி வருவாங்களா? மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியே போய் சொல்லுவாங்க, ஐயோ இந்த கடை நல்லாவே இல்லை, ஒன்றுமே கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, உங்களோட கஸ்டமர்ஸ் திருப்பி வர மாட்டாங்க. ஸோ அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு மாதம் உங்கள் சேல்ஸ் நல்லா இருக்கும், அடுத்த மாதம் உங்கள் சேல்ஸ் படுத்துடும். பிகாஸ் யூ டு நாட் ஹேவ் லாயல் கஸ்டமர்ஸ், யூ டு நாட் ஈவன் ஹேவ் ரிட்டர்னிங் கஸ்டமர்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது யோர் பிராண்ட் வேல்யூ கோஸ் ஃபார் அ டாஸ். உங்கள் பிராண்ட் வேல்யூ கோஸ் ஃபார் அ டாஸ்னா உங்களால் யூ கான் சஸ்டெயின் இன் தட் பிஸ்னஸ். ஸோ உங்களோட கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் உங்களோட ப்ராடக்ட் எப்படி இருக்குது அதை சுற்றி தான் இருக்க போகுது. ஸோ இது வந்து ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்க்கு. ஓகே, சப்போஸ் யூர் ரன்னிங் அ ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் உங்களோட கேபிஐஸ் என்னவா இருக்கட்டும், உங்களோட வாக்கின்ஸ் இருக்கலாம், உங்களோட எவ்ரிடே டர்ன் ஓவர் இருக்கலாம், உங்களோட ஃபுட்டோட குவாலிட்டி இருக்கலாம், அதுக்கப்புறம் உங்கள் ஃபுட்டோட ஆம்பியன்ஸ், உங்கள் ரெஸ்டாரண்டோட ஆம்பியன்ஸ், இது மாதிரி நிறைய கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களோட சேல்ஸில் அது ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. சப்போஸ் இங்கே நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணலைன்னா உங்கள் கேபிஐஸ் நல்லா இருக்காது. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் ஒரு கேபிஐ. ஸோ இப்போ இதுவே ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்னால் அதுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட சேல்ஸ் எப்படி இருக்குது, உங்களோட மார்க்கெட் வேல்யூ எப்படி இருக்குது, உங்கள் மார்க்கெட் அப்ரிசியேஷன் எப்படி இருக்குது, எவ்வளோ சீக்கிரமாக உங்களால் உங்கள் ப்ராஜெக்டை டெலிவர் பண்ண முடியுது, உங்கள் குவாலிட்டி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குது, இதெல்லாம் தான் உங்களோட கேபிஐ என்ன ரியல் எஸ்டேட் பிஸ்னஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ். ஓகே, ஸோ எவ்ரி பிஸ்னஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் கேபிஐ அண்ட் கேஆர்ஏ. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கு தனித்தனியாக எவாலுவேட் பண்ண போகிறீங்க. அண்ட் நீங்கள் அதை எவாலுவேட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் கம்பேர் பண்ண போகிறீங்க, அதை நீங்கள் அனலைஸ் பண்ண போகிறீங்க, அண்ட் அதை நீங்கள் இவாலுவேட் பண்ண போகிறீங்க. ஸோ இது மூணுமே நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். ஓகே, ஸோ ப்ராஃபிட் பிளானிங் ஹெல்ப்ஸ் பிஸ்னஸ் டு ஐடென்டிஃபை த கேபிஐ டு நீட் டு ட்ராக் வாட் த கம்பெனி இஸ் பிளானிங் டு டூ. நீங்கள் எப்படி அந்த கோல் வச்சுக்க போகிறீங்க, அந்த கோலை நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ண போகிறீங்க, இது ரெண்டுமே நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கான கேபிஐ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ கேபிஐ வந்து என்னவா இருக்க போது, உங்களோட ரெவென்யூ க்ரோத் எப்படி இருக்குது, உங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் எப்படி இருக்குது, உங்கள் கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட் எப்படி இருக்குது, ஆர் உங்களோட எம்ப்ளாயி ப்ரொடக்டிவிட்டி இதெல்லாம் எப்படி இருக்குன்றதை நீங்கள் அனலைஸ் பண்ண போகிறீங்க. ஸோ நான் என்ன சொன்னேன், உங்களோட சேல்ஸ் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே, ஆனால் நான் சொன்னேன் உங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் எப்படி இருக்குது, உங்களோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் உங்களோட எம்ப்ளாயி ப்ரொடக்டிவிட்டி எப்படி இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ண போகிறது தான் உங்களோட கேபிஐ இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ உங்களோட கேபிஐ இன் டர்ம்ஸ் ஆஃப் சேல்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இப்படி தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் எப்படி பர்ஃபார்ம் ஆகுதுன்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுவே கேஆர்ஏன்னா என்னங்க, கீ ரிசோர்ஸ் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கீ ரிசோர்ஸ் ஏரியாஸ்னால் நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, உங்கள் பிஸ்னஸ் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, எங்கெங்கெல்லாம் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறீங்க, எங்கே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ கீ ரிசோர்ஸ் ஏரியானா இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பயோஃபார்மா அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட கீ ரிசோர்ஸ் ஏரியா என்னவாக இருக்கும், உங்களோட ஆர்என்டி. கரெக்ட், உங்களோட ஆர்என்டி தான் உங்களோட ஸ்ட்ரென்த்து. நீங்கள் என்ன சீக்கிரமாக ஒரு மருந்து தயாரிக்கிறீங்க, அது எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது, அந்த மெத்தட் வந்து உங்களுக்கு எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது, காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது, அது எவ்வளோ மக்களை போய் சேருது. ஸோ இதெல்லாம் பண்ணுறது தான் ஆர்என்டி. ஸோ ஒரு பயோஃபார்மா இண்டஸ்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்என்டி இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு ஆன்லைன் இண்டஸ்ட்ரி, நீங்கள் வந்து ஒரு ஆன்லைன் ஒரு ஜாப் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கலாம், இல்லை ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு ஃபுட் டெலிவரி ஆப் எடுத்துக்கலாம். ஸோ அவங்களோட கீ ரிசோர்ஸ் ஏரியா என்ன இருக்கும்போது இன்டர்நெட் கனெக்டிவிட்டி. ஸோ அவங்க எவ்வளோ அந்த ஆப் டெவலப்மெண்ட், அந்த ஆப்போட ஸ்ட்ரென்த்து, அந்த ஆப்போட குவாலிட்டி, இதெல்லாம் தான் அவங்களோட கீ ரிசோர்ஸ் ஏரியாவாக இருக்க போகுது. ஸோ ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு கீ ரிசோர்ஸ் ஏரியா இருக்கும், அண்ட் ஒரு ஜான்ரேக்கும் ஒரு கீ ரிசோர்ஸ் ஏரியா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு எது செட் ஆகுதோ, உங்களோட பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் உங்களோட மார்க்கெட் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு எது செட் ஆகுதோ அதை தான் நீங்கள் இவாலுவேட் பண்ண போகிறீங்க. அப்படி நீங்கள் இவாலுவேட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் கால்குலேட் பண்ணி அதை நீங்கள் கம்பேர் பண்ண போகிறீங்க. இதுதான் நம்ம கேபிஐன்னு நம்ம பார்க்குறோம். ஓகே, அண்ட் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் அசஸிங் த ரிஸ்க் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ ப்ராஃபிட் பிளானிங் பண்ணும்போது உங்கள் பிஸ்னஸோட ரிஸ்க் என்ன இருக்குது, உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா ஸ்வாட் அனாலிசிஸ், உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்கள் வீக்னஸ் என்ன, உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, உங்கள் த்ரெட் என்ன, இதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதே தான் நீங்கள் ப்ராஃபிட் பிளானிங்கை போய் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நான் இவ்வளோ ப்ராஃபிட் நான் அச்சீவ் பண்ணணும்னா என்னோடய பிஸ்னஸோட ரிஸ்க்லாம் என்னென்ன ரிஸ்க் இருக்குது, உங்களோட காம்படிஷன் ரிஸ்க் இருக்கலாம், இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் எக்கனாமிக்ஸில்.
அவங்களோட காம்படிஷன் ரிஸ்க் இருக்கலாம், உங்களோட பொலிட்டிக்கல் ரிஸ்க் இருக்கலாம், உங்களோட எக்கனாமிக் ரிஸ்க் இருக்கலாம், ஃபினான்ஷியல் ரிஸ்க் இருக்கலாம், லெவரேஜ் ரிஸ்க் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க் இருக்குது. ஓகே, ஸோ அப்படி நீங்கள் ரிஸ்க்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது இந்த ரிஸ்க்கை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்க, ஹவ் யூ கோயிங் டு பேட்டில் இட், இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ண போகிறீங்க. ஸோ ப்ராஃபிட் பிளானிங் helps a business to identify the potential risk and the opportunities that could impact its financial performance. So இந்த risk and opportunities நீங்கள் கண்டுபிடிக்கும் போது the business can identify the steps to mitigate the risk and capitalize on opportunities உங்களுக்கு தெரிய போகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு பிஸ்னஸில் என்னென்னலாம் ரிஸ்க் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம். இப்போ சப்போஸ் நமக்கு இந்த மாதிரி எக்கனாமிக் ரிஸ்க் இருக்குன்னா அதை நம்ம எப்படி நம்ம இது பண்ண முடியும். நம்ம வந்து இப்போ சப்போஸ் நமக்கு வந்து பணம் தான் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நமக்கு இது எதை நம்ம எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியுன்றதை நீங்கள் கால்குலேட் பண்ண போகிறீங்க. இதுவே பொலிட்டிக்கல் ப்ராப்ளம், இப்போ சப்போஸ் புது ப்ராஜெக்ட்ஸ் வருது, கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வருது, அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்கன்னா அதை நீங்கள் வந்து உங்களோட மெத்தட்ஸ் வச்சு பண்ண போகிறீங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறது தாங்க ப்ராஃபிட் பிளானிங்கிறது. ஸோ இதோட மிச்ச கண்டினியூஷன் எல்லாமே நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.